நீ எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்ன மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசி. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏன்? அவன் வியாதி உள்ளவன் தானே கட்டில் மேல தூக்கி போனாங்க. உன் வியாதி நீங்கிச்சுப்பா, சுகமா போப்பான்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் சொல்லல? கொஞ்சம் யோசி. ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆண்டவர்கிட்ட இப்ப கடைசி காலம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபங்கள் என் வியாதி போக வேண்டும், என் வியாதி போக வேண்டும் ஜெபிக்கவே கூடாது. இதுதான் ஒரு வழிவாசல். பாவத்துக்காக நீ ஜெபிக்கின்ற போது என்ன மூலமா நம்ம பேசிட்டு இருப்ப, பாவம் உள்ள வந்துடும். ரொம்ப டீப்பா போயிடாத. சின்ன சின்ன காரியங்களில் கூட அதனால தான் சொன்னாரு, உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. அது உள்ள போய் பாவம் உள்ள போயிட்டு வியாதி இழுத்து மூடிடும்.